இன்றைக்கி அவலில் ஒரு டின்னர் ரெசிபி பண்ண போகிறோம். ஆமாம், ரொம்ப சிம்பிளானது இது. அவல் எடுத்துட்டுருக்கேன், நல்லா அலம்பிட்டு வச்சுருக்கேன். அப்படி அவல் எடுத்துட்டு நல்லா ஒரு கை நிறைய வந்து பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் என்னுடைய முழிச்சுன்னு இருக்கும். அப்படி ஒரு 1 hour ஊற வைக்கலாம். அதையும் அப்புறம் கேரட் ஒன்று சீச்சு எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சோண்டு புதினா, ஒரு கையளவு புதினா, காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகா, உப்பு, 2 கருவேப்பிலை இருந்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து பைத்தம்பருப்பு வந்து 1 கப்பு அவலுக்கு 1 கைப்பிடி பைத்தம்பருப்பு. ஆமாம், ஒரு கைப்பிடி. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம்னா 1 கப்பு அவல் எடுத்துட்டோம்னா 1 டீஸ்பூன் வந்து பைத்தம்பருப்பு. ஆனால் அலம்பிட்டு ஊற வச்சோம்னா முழிச்சுன்னு இருக்கும். முழிக்கல என்ன பண்ணுறது? அது இல்லை கொஞ்சம் இது நல்லா இருக்கும். அதுக்கு வாய்க்கு முழுக்குன்னு இல்லாமல் அதுக்காக வச்சுருக்கேன். உடச்ச மாரி எடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு. இது வந்து நல்லா ஊற வச்சோம்னா நல்லா அமுக்கி பண்ணலாம். இல்லை வேணும்னா கொஞ்சம் ஜலம் விட்டு கூட மிக்சியில் கூட வேணாலும், கையில் பண்ண முடியலன்னா மிக்சியில் கூட ஒரு சுற்றிக்கலாம். பார்க்கலாமா? பைத்தம்பருப்பு போட்டுட்டேன். கேரட்டு, பச்சை மிளகாய், உப்பு, புதினா, கருவேப்பிலை. இதுலேருந்து வேணால் என்ன கீரை வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கொத்தமல்லி அது மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அப்படியா? இப்படி கையாலே அப்படி நல்லா அப்படி ஊற வச்சதுனால இப்படி நல்லா பிசை வருது. நல்லா அப்படியே போட்டுக்கிறேன். நல்லா அந்த பதத்தில் இருக்கணும். ஆமாம், நல்லா பிசைஞ்சா எல்லாம் ஒட்டிக்கணும் இல்லையா? அதுக்காக போட்டு கையாலே நல்லா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். எலுமிச்சம் வந்து நல்லா ஒன்று புரிஞ்சிக்கலாம். புளிப்பு வேணும்னா நல்லாயிருக்கும். இல்லை வேணுன்னா ஒரு துளி சர்க்கரை கூட போட்டுக்கலாம். அப்படியா? அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை எலுமிச்சம்பழம் வந்து ஜாஸ்தியாகாது புளிப்பு? இல்லை, கரெக்டாக இருக்கும். நல்லாயிருக்கும், புளிப்பு நல்லாயிருக்கும். அப்படியா? ஆமாம், நல்லா அப்படி கையை அப்படி விட்டு பிசைஞ்சோம்னா நல்லா இது நசிஞ்சிடும். அது நல்லா பிசைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அப்படி ஒவ்வொரு ஜலம் தெளிச்சிக்கலாம் வேணா கூட. இப்போ இப்படி பண்ணால் பிசைஞ்சுட்டேன். ஓகே. கொஞ்சம் ஜலம் அப்பப்போ தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் அப்படி தட்டத்துக்குள்ளே ஆடிடுத்துன்னா ஜலம் தெளிச்சிக்கலாம். தட்டை வந்து வெறுமையும் தட்டலாம், இல்லைன்னா கொஞ்சோண்டு கையில் நெய்யோ எண்ணெயோ தடவின்ட்டு அப்படி தட்டிட்டு கொஞ்சம் நிதானமாக அடுப்பை சிம்மில் வச்சு அடுக்க வேண்டியது. வடமாவு பதமாக வடை மாதிரி தட்டலாம், இதுனா இல்லை கட்லெட் மாதிரி இது மாதிரி ரவுண்டாகவும் தட்டலாம், இல்லை நல்லா பெருசாகவும் தட்டலாம். வாழை இலை வச்சு கூட தட்டலாம். காமிக்கிறது தட்டி வடை மாதிரியும் தட்டலாம். ஆமாம். ஓகே. நம்ம இது போய்ட்டு வந்தோம் இல்லையா, நவ திருப்பதி. ஆமாம், அதில் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு சரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கும். நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கோம். பட் அதோட தலத்தோட சிறப்பை வந்து ஒரு நாளைக்கு சொல்லலான்னு சொல்லியிருந்தோம். சொல்கிறீங்களா அது இன்னைக்கு? சொல்லுவா. ஓகே. எந்த ஸ்தலம் பற்றி பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து முதல் வந்து வைகுண்டம் இல்லையா, ஸ்ரீ வைகுண்டம். ஆமாம், அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே. வைகுண்டத்தை பற்றி சொல்லுங்கள். ஸ்ரீ வைகுண்டம். ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிறது அந்த இடம் வந்து திருநெல்வேலி வந்து 30 கிலோமீட்டர். அங்கே லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்குது திருநெல்வேலி ஸ்டேஷன்லேருந்து. அந்த திருநெல்வேலி ஸ்டேஷன்லேருந்து இந்த கோவில் வந்து 1 கிலோமீட்டர் தான். ஸ்ரீ வைகுண்டம்னு பேர். அது பேர் பெருமாள் வந்து கள்ளபிரான், நாச்சியார் வந்து கள்ளபிரான் நாச்சியார். இது வந்து சூரியஸ்தலம். ஏன் சூரியஸ்தலம் அப்படின்னா, இந்த கோவில் வந்து பல 100 வருஷங்களுக்கு முன்னால் வெளியவே தெரியாதான், பூமிக்குள்ளே கிடந்ததான் அது கோவில். இந்த கோவிலே எவ்வளோ பெரிய கோவில், பிரம்மாண்டமான கோவில். இது சில 100 வருஷங்களுக்கு முன்னால் பூமிக்குள்ளே புதைஞ்சிருந்ததான். அப்போ என்னாச்சு, அங்கே வந்து வர ஒரு கறவை மாடு ஒரு புத்தில் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து பால் கறந்துட்டு போகுமா. டெய்லி அந்த புத்தில் வந்து பால் சுரக்குமா. அந்த கறவை மாடுக்கு பால் சுரந்துட்டு போகுமா. இதை பார்த்த பாண்டிய மன்னன் வந்து இது என்ன இருக்குது கீழே அப்படின்னு தோண்ட சொன்னாங்க. தோண்ட 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 பார்த்தா அவ்வளோ பெரிய பெருமாள், அவ்வளோ பெரிய பெருமாள் கோவில் இருக்குது உள்ள. அது எடுத்தாலாம். தலை வரலாறுன்னு பார்த்தா, ஒரு தடவை வந்து என்ன ஆகுது, பிரம்மன் வந்து வேதங்களை வச்சுன்னு இந்த அந்த சிருஷ்டியில், அந்த லோகத்தில் சிருஷ்டிலாம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ வந்து கோமுகன் அப்படிங்கிற ஒரு பெரிய அசுரன் வந்து பிரம்மா கிட்டேருந்து அந்த வேதங்கள்லாம் திருடின்னு போயிடும். இந்த வேதங்கள்லாம் திருடின்னு போயிட்டனால என்ன ஆகுது, சிருஷ்டி வந்து பாதிக்கப்பட்டது. இப்போ நேராக போய் மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிடுறார். அப்போது மகாவிஷ்ணு வந்து கோமுகனோட போரிட்டு அந்த வேதங்கள்லாம் மீட்டு கொடுக்குறார். அந்த சமயத்தில் தாமிரபரணி ஆத்தங்கரையில் பிரம்மா உட்காந்து கிழக்கு பக்கமாக உட்காந்து சூரியனை பார்த்து வேண்டி மனசில் வந்து பெருமாளை நினச்சிண்டு அங்கே இருந்து அந்த இடத்துல கலசம் வச்சு பிரம்மா வேண்டினாராம். அதனால அந்த தீர்த்தத்துக்கு பேர் இன்றைக்கும் கலச தீர்த்தம்.
எப்படி நம்ம சந்திரனுக்கு வந்து அக்னி தீர்த்தம் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே வந்து சூரியனுக்கு வந்து அந்த கள்ளபிரான் கோவிலில் தீர்த்தம் வந்து கலச தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அங்கே வந்து தாமிரபரணி ஆத்தங்கரையில் கலசம் வச்சு வேண்டினாராம் பிரம்மா. அதனால் கலச தீர்த்தம் இல்லைன்னா தாமிரபரணி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால சூரியனுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லுவாள். சூரியனுக்கு சிறப்பாக இருக்கிற பெருமாளுக்கு விமானம் வந்து சந்திர விமானம். ஏன் தெரியுமா? பௌர்ணமி அன்னைக்கு சூரியனோட கதிர்கள்லாம் இருக்கு இல்லையா, முழு பௌர்ணமி அன்னைக்கு சூரியனுடைய கதிர்கள் டே டைமில் நேர பெருமாளுடைய கால் அடியில் விழுற மாதிரி இங்கே கட்டடம் இருக்கும். சூரியனுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லுவா இந்த ஸ்தலத்தை. இந்த ஸ்தலத்தோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே இருக்கிற கட்டடம், இங்கே இருக்கிற தூண், ஒரு தூண் வந்து ஒரு கதை சொல்லும். அதில் ஒன்று நான் பார்த்தது வந்து அழகான ஒரு கணவன் மனைவி. கணவன் காலில் முள்ளு குத்திருக்கும் ஜிஸ்ரீ. என்ன நீ பார்த்தியான்னு தெரில எனக்கு. முள்ளு குத்திருக்கோம். மனைவி வந்து எடுத்து விடுவாள். அந்த கணவனுடைய முக அந்த பாவனையை வந்து செதுக்கியிருக்கா பாரு. இருக்கும்ல. எப்படின்னா முள்ளை எடுத்து விடுவாள். முள்ளோடு சேர்ந்து இன்னொன்னும் போன மாதிரி இருக்கும் அவனுடைய எக்ஸ்பிரஷன். என்ன போகும்? முள்ளோடு சேர்ந்து இன்னொன்னும் போகும்போது ஒரு சந்தோஷமான ஒரு முக வெளிப்பாடு வருமே. முள்ளை மட்டும் எடுக்க மாட்டா, முள்ளோடு சேர்த்து வலியையும் எடுத்த மாதிரி இருக்கும் அந்த சிற்பம். இதெல்லாம் வந்து நம்ம அங்கே போய் உட்காந்து பொறுமையாக ஒன்றொன்னா ரசித்து 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 பார்க்கலாம் இந்த சிற்பம். அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு தூணும் ஒரு அழகாக இருக்கும். பெரிய யாழி இருக்கும், நிறைய யாழி இருக்கும் தூணில். அதில் ஒரு யாழியில் வந்து வாளுக்குள்ள ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த ஆஞ்சநேயர் எப்படி தெரியுமா இருப்பார்? நீ ஆஞ்சநேயரை பார்த்து வேண்டின்டா போகிறோம், தவ்வி உங்ககிட்ட வந்துடுவார். அந்த மாதிரி தயாராக இருப்பார் அந்த ஆஞ்சநேயர். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிற்பங்கள்லாம் வந்து தத்ரூபமாக இருக்கும். இந்த சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கே ஒரு நாள் வேணும். நம்ம வந்து நவ திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே நாளில் பார்க்கணுன்னு பண்ணக்கூடாது. ஒரு நாளும் ஒரு திருப்பதிக்கு எடுத்துட்டா கூட ஓகே. வந்து அந்த சிற்பங்கள்லாம் உட்காந்து ரசிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும். இன்னொன்று பார்த்தோமே, அங்கே சந்தனம் கருடருக்கு வந்து 2000 வருஷமாக இருக்குன்னு சொன்னார்ல அவர். ஏதாவது வியாதி இருந்தால் போயிடுமா, அந்த சந்தனம் வாங்கி கொடுத்தோம்னா அதில் போட்டுறா, எடுக்கவே மாட்டாங்க. சந்தை அப்படியே போட்டுட்டே இருக்காங்க. கருடர் வந்து கம்ப்ளீட்டாக இது அந்த கருடன் வந்து எடுத்துட்டு வர என்ன நோய் நொடி இருந்தாலும் அந்த சந்தன காப்பு மாதிரி கருடாழ்வாருக்கு நம்ம நவ திருப்பதி வீடியோவில் காமிச்சிருக்கேன். அது காமிச்சிருக்கேன். ஆமாம், இந்த சந்தன காப்பு இருக்கிற கருடாழ்வார் 2000 வருஷமா இருக்கு அப்படின்னாரு. ஆமாம், ரொம்ப கால வருஷமா இருக்கு. அது எடுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் வந்து கருடாழ்வார் எடுத்துட்டு வர. நம்ம கிட்ட இருக்கிற நோய் நொடி எது இருந்தாலும் வேண்டி இந்த சந்தன காப்பு கொடுத்தோம்னா கருடாழ்வார் எடுத்துட்டு வர. அதெல்லாம் அங்கே வந்து சந்தன காப்பு. இன்னொன்று கேட்கணும், அங்கே பெருமாள் வந்து கள்ளப்பிரான் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஆமாம், அந்த பெருமாளுக்கு பேர் வைகுந்தநாதர். இன்னொரு பேர் வந்து செல்ல பேர் வந்து கள்ளப்பிரான். கள்ளத்தன மன்னர் பெருமாள். அது ஒரு கதை இருக்கு, ஒரு குட்டி கதை சொல்லவா? சொல்லுங்க. டைம் இருக்குல்ல? டைம் இருக்கு. நல்லா எவ்வளோ நேரம் வைக்கிறதோ நல்லா மேலே பொருந்து வந்து இல்லையா? ஒரு காலத்தில் என்னாச்சு, திருநெல்வேலியில் காலதூஷகன் அப்படின்னு ஒரு பெரிய பக்தன், மிகப்பெரிய பக்தன் வைகுந்தநாதருக்கு. வைகுந்தநாத பெருமாளுக்கு தீவிரமான பக்தன். அவன் தொழில் என்ன தெரியுமா? திருட்டு தொழில். திருடுவான். ஆனால் என்னன்னா பாலிசி வச்சுருக்காங்க. என்ன திருடுனாலும் அந்த திருட்டில் அவன் சாப்பிட்றது கிடையாது. அந்த திருட்டில் அவன் வயிறு வளர்க்கல. என்ன பண்ணான்னா திருட வேண்டியது பாதி பெருமாளுக்கு போயிடும். வைகுந்தநாத பெருமாளுக்கு கோவில் சேவைக்கு போயிடும். மிச்ச பாதி மக்கள் சேவைக்கு. 100 ரூபா எடுத்தான்னா 50 ரூபா பெருமாளுக்கு, 50 ரூபா பொதுமக்களுக்கு. 1 ரூபா கூட அவன் எடுத்துக்க மாட்டான். இப்படி பண்ணிகிட்டே இருந்தான். அன்றைக்கி ஒரு நாள் என்னாச்சு, அரண்மனையிலே கை வச்சிட்டான். அப்போ அரண்மனைக்காரெல்லாம் பிடிச்சிட்டான். அவனை பிடிச்சிட்டு ராஜாவுக்கு கொண்டு வர சமயத்தில் அந்த வீட்டில், அந்த திருடனோட வீட்டில் பெருமாள் பூந்துட்டார். திருடன் மாதிரி, கள்ளன் மாதிரி அவன் வீட்டில் பூந்துட்டான். பெருமாளை பிடிச்சிட்டு எல்லாரும் ராஜா கிட்ட கூட்டின்னு போகிறான். ராஜா கேட்குறான், எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்கும்போது ராஜா கிட்ட பெருமாள் சொல்கிறார், கள்ளன் வேஷத்தில் உன்னுடைய ஆட்சியில் ஒரு பக்கம் சொத்து சேர்ந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் பட்னியாக இருக்கான். இது என்ன மாதிரி நிர்வாகம்? இது
அப்படின்னு திருடன் நான் திருடினேன் வாஸ்தவம், ஆனால் இதுக்கு காரணம் நீ. ஏன்னா ஒரு பக்கம் சொத்து சேருது, ஒரு பக்கம் வறுமை சேருது, உன் நிர்வாகம் சரியில்லை, இதுக்கு காரணம் நீ, இதை பண்ண தூண்ட வச்சது நீ. எனக்கு தண்டனை கொடுக்குற அப்படின்னா உனக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னாராம். அவன் வந்து அன்னைக்கே வந்து ராஜா வந்து வந்தானா, இது வந்தது வந்து பெருமாள் அப்படின்னு. அதுலேருந்து அந்த பிரானுக்கு வந்து அந்த பெருமாளுக்கு வந்து கள்ள பிரான் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா, தை மாதம் 1ஆம் தேதி இந்த கள்ளப்பிரானுக்கு 108 போர்வை போத்துவா ஜெயஸ்ரீ. என்னன்னு கேளு, 108 போர்வை போத்துவா. நான் கள்ளன் மாதிரி போர்வை போத்தின்னு தான் வந்தார் அவர். 108 போர்வை போத்துவா. தை மாதம் 1ஆம் தேதி விசேஷத்தில் ஒரு போர்வையாக அகற்றி முழுசாக நம்ம பெருமாளை தரிசிக்கலாம். என்ன ஐதீகம் அப்படின்னா, 108 பெருமாள் திவ்ய தேச பெருமாளும் கள்ளப்பிரானா காட்சி கொடுப்பாளாம் பக்தர்களுக்கு. அந்த இடத்துல அந்த அந்த நாளுக்கு நீ வந்து வைகுந்தநாதர் இருந்தேன்னா 108 திவ்ய தேச பெருமாளும் கள்ளப்பிரானா வந்து காட்சி கொடுப்பா அப்படின்னு ஐதீகம். 108 போர்வை பற்றி போடுவாளாம். இதுதான் கள்ளப்பிரான். இது வந்து வைகுந்தநாதர். இது வந்து நவ திருப்பதியில் முதல் திருப்பதி சூரிய ஸ்தலம். வந்து ஆழ்வார் திருநகரியில் நம்ம வந்து தங்கிட்டோம். ஆழ்வார் திருநகரிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் வரும். அது திருநெல்வேலியிலேருந்து 30 கிலோமீட்டர். ஆழ்வார் திருநகரில் தங்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு திருப்பதி. நம்ம ஒரே நாளில் 9 திருப்பதி பார்த்துட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு திருப்பதி பார்த்து அங்கே பெருமாளை நின்று நிதானமாக சேவிச்சு கருடாழ்வார் சந்தன காப்பை பார்த்து ஒரு தூணையும் ரசித்து பார்த்து அந்த விசேஷங்கள்லாம் அங்கே இருக்கவாள்கிட்ட கேட்டு அனுபவித்து வரலாம். அதுக்கடுத்த நாள் 2வது திருப்பதிக்கு போகலாம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து காத்தால் வந்து சாயந்தரம் இப்படி சேர்த்தாலும் நிதானம் பார்க்க நிறைய பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஆயிட்டு பாருங்க அப்படி 2 சைடும். ஸோ இது வந்து அவல் அடைன்னு சொல்கிறதா, அவல் கட்லட்னு சொல்கிறதா, இப்படி வேணால் சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். சாப்பிட்றது தான் முக்கியம். ஆமாம், சாப்பாடு டேஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான் முக்கியம். வா மறுக்கில் படிச்சிட்டியே. இன்னும் இல்லை, துளியோண்டு தக்காளி இது போட்டேன், தொக்கு இருந்தது, தக்காளி தொக்கு போட்டேன். தக்காளி தொக்கு. ஸோ இதுக்கு வந்து தக்காளி தொக்கு, தேங்காய் சட்னி, தவளை மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். இது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். 5 நிமிஷம் வேலை தான். ஆமாம், டக்குன்னு பண்ணிடலாம். பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு கூட பண்ணலாம்ல. ஆமாம், டின்னர் எல்லாரும் இப்போ வந்து வேணும்னா என்ன பண்ணலாம், இன்னும் கெட்டியாக பண்ணிட்டு அப்படி எண்ணெய் கூட டீப் ஃப்ரையும் பண்ணலாம். இல்லை இன்னும் நல்லா கட்லெட் மாதிரி கொஞ்சம் கனமாக பண்ணிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அப்படி இது வந்து நல்லா உடையாமடி வரணும் அப்படின்னா கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு போடணும். அப்படியா? போட்டால் அது நல்லா இதாகிடும், பேஸ்ட் மாதிரி விட்டுன்றோம். இன்னும் விட்டுன்றோம். கொஞ்சம் ரவை போட்டால் அதுவும் நல்லாயிருக்கும். ரவையும் நல்லாயிருக்கும். ரவை பைண்டிங் அவ்வளோ வராது. கொஞ்சம் இது இப்போ பொட்டேட்டோ பைண்டிங் வரும். கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கலாம். ஆனால் டேஸ்ட் வரும்னு வேறு மாதிரி இருக்கும். சூப்பர். தேங்க்ஸ்.